இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550 கம்பிகள். ட்ரெய்லரில் நீங்கள் சில விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கெட்ட வார்த்தைகள் இதில் இப்போ பார்க்க முடியுது. நல்ல வார்த்தை பேசினாலே மக்கள் கவனிப்பாங்கங்கிற நம்பிக்கை இழந்தவங்க கெட்ட வார்த்தை பேசுறது மூலமாக தான் நம்மளை கவனிப்பாங்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து வீழ்ச்சி. எனக்கு என்னமோ அந்த ரத்னம் படத்தை வந்து கவனிக்க தவறிடுவாங்க இந்த தேர்தல் நேரத்தில். சும்மா ஒரு டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு. இது என்னது ஆக்ஷனுங்கிறது? என்ன வெறுமனே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் இருக்கணுங்க ஆக்ஷனுக்குள்ள. அப்பதான் அந்த கதை எடுக்கணும். பேட்டியில் சொல்லியிருக்காரு தன்னுடைய படங்களை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. படம் வந்து இவர் படத்தை வாங்கிட்டு போய் தான் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து இனிமேல் சம்பாதிக்க போகிறாங்கிறது அல்ல. பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படங்கள் எல்லாம் அவர் எடுக்கவே இல்லை. முதல்ல விஜய் அவர்களை தொடர்ந்து நடிகர் விஷாலும் 2026 தேர்தலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அவருடைய முடிவா இல்லை பின்னாடி இருந்து யாரும் ஏற்கிறாங்களா? விஜய்க்காவது ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. விஷாலுக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அவருடைய நிழலாவது அவரை தொடருமான்னு எனக்கு தெரியல. விஷாலுக்கு சமீப காலங்களில் பெரிய வெற்றி படங்கள் கூட கிடையாது. ரொம்ப குறிப்பிட்ட மார்க் ஆண்டனி மட்டும் தான். மார்க் ஆண்டனி கடைசியாக ஆமாம், பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லாம் கிடையாது. சண்டை கோழி மாதிரி ஹிட் படமாக அவர் எழுது இப்போ சமயத்தில் வந்திருக்கவர் கிடையாது. நிறையா படங்கள் வந்து பெரிய அளவில் போகலை. அதனால் அவர் வந்து மருது மாதிரி படங்கள் ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்லாம் அவர் பெரிய படங்களும் நடிக்கலை. அவருக்கு என்னென்னா ஒரு ஆக்ஷன் படங்களை அவர் வந்து நடிக்க. ஏன்னா அர்ஜுனுக்கு வயசாயிருச்சு, விஜயகாந்த் இடம் வெற்றிடம் ஆயிடுச்சு. ஆக்ஷனுக்கான ஒரு சில ஹீரோக்கள் அப்படின்னு ஒரு வரிசை இருந்தது. அவங்கெல்லாம் ஏஜ் ஆகிட்டாங்க அல்லது காலம் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துல இந்த ஏஜ் குரூப்பில் இவர் இருக்கார். ஒரு 40-45 வயதுக்காரர்கள் வரிசையில் இவர் இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்வு செய்கிற படங்கள்லாம் வந்து ரொம்ப மொக்கையான படங்களை தேர்வு செய்கிறாங்க. புதிய கதைக்களங்கள் இல்லை. மக்களை வந்து அதாவது விஜயகாந்துடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் கொண்டாடப்படுகிற படங்களாகவே இருக்கும். அது அது அந்த மாதிரி தேர்வு இருந்ததுனால தான் அவங்க மக்களின் கலைஞர்களாக மாற முடியும். இவங்ககிட்ட அந்த தேர்வே இல்லையே. அதனால் இவருக்கு முதல்ல பின்பற்றுவதற்கு இவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. எனக்கு என்னமோ அந்த ரத்னம் படத்தை வந்து கவனிக்க தவறிடுவாங்க இந்த தேர்தல் நேரத்தில். சும்மா ஒரு டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு நிச்சயமா. ஏன்னா இவர் 2026 வரணும்னு இவரை யார் எதிர்பார்க்குறா? இப்போ விஜய் எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே நமக்கு இது பிடிக்கல, நம்ம விமர்சிக்கலாம் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த பாடல் கூட சூப்பர் டூப்பர் கிட்டு நான் திட்டிகிட்டு இருக்கேன். இந்த பாட்டு கிட்டு தானே அது கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கான். அது மாதிரி விஷாலுக்கு யாராவது இருக்காங்களா? அந்த ட்ரெய்லர் தாங்க முடியல என்னால். இது கூட நிறைய மனித கசாப்பு கடை மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்னது? ஆக்ஷனுங்கிறது என்ன வெறுமனே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் இருக்கணுங்க ஆக்ஷனுக்குள்ள. அப்போதான் அந்த கதை எடுக்கணும். சும்மா வந்துக்கிட்டு வந்து அவனை விரட்டுறான், சேசிங் போகிறாங்க, சுடுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, டம்முன்னு அடிக்கிறாங்க, மண்டையை ரெண்டாக புழக்கிறாங்க, ரத்தம் தெரிக்குது, ஓ அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுக்குறாங்கன்னா அது படம் வெற்றி பெறுமா? வெற்றி பெறுனா அவன் படம்லாம் ஓடணுமே. ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய தத்துவங்களெல்லாம் அப்பப்போ விஷால் உதிர்ப்பாப்புல. திடீர்னு பார்த்தா 4 கோடி 5 கோடி வச்சுருக்கோம்லாம் படம் எடுக்க வராதேன்னார் ஒரு முறை. அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாத வார்த்தை. ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க மட்டும்தான் சிறந்த கதை படங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். சேது வந்ததுலேருந்து, காதல் மாதிரி படங்கள் வந்ததுலேருந்து, நீங்கள் அந்த மாதிரி சிறிய பட்ஜெட் படங்களில் தான் நல்ல படங்களே வந்திருக்கு. தமிழ் சினிமாவினுடைய மாற்றங்களை நீங்கள் உதிரி பூக்கள் காலகட்டத்தில் இருந்து எடுத்தீங்கன்னா, சினிமா தெரியாத ப்ரொடியூசர்ஸ் இருக்கான்ல, சினிமா வியாபாரம் தெரியாதவன், அவன் தான் நல்ல படம் எடுத்திருக்கான். பூரா கமர்ஷியல் குப்பை மசாலா படங்கள், மக்களை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்கு வழிப்பிரி செய்கிற படங்கள் எடுத்திருக்கான். நல்ல படங்கள் எடுத்தவன் பூராமே லோ பட்ஜெட் படங்கள் எடுத்தவன் தான். அவர் மிகப்பெரிய தத்துவ முத்துக்கள் அப்பப்போ உதிர்ப்பார். விஷாலுக்கு பாஜகவோடு ஒரு பெரிய இணக்கமான இருக்கிறது. அதனால் அண்ணாமலை போன்றவர்களோடு அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா பாஜகவில் வந்து புள்ள பிடிக்கிற வேலை, ஆள் பிடிக்கிற வேலை செய்வாங்கல்ல, அதில் இவர் தன்னைத்தானே பெரிய ஆளாக கருதி இந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக, ஆமாம் அதுக்காக ஒரு ஆட்களை ரெடி பண்ணுவாங்க. அதனால் பாஜக வந்து அவங்களோட ஃபண்டு சினிமாக்குள்ளே சுற்றுது. ப்ரொடியூசர் சைடு வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா சுற்றுது. முதலீட்டாளர்கள் வந்து நிறையா பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க பிளாக் மணி அந்த மணி இந்த மணிலாம் சுற்ற விட்றாங்க உள்ளே. ஏன்னா சினிமாவில் என்ன ஒரு வசதி இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 6 மாதத்தில் ரிசல்ட் பார்க்கலாம். ஒயிட் ஆக்கிடலாம் பிளாகை.
வேற தொழில்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறீங்கன்னா இந்த கார்னரில் கடை இருக்குன்னு தெரியறதுக்கு 3 வருஷம் ஆயிரும். சினிமா அப்படி இல்லையே, ஒரு ட்ரெய்லர்லையோ ஒரு சின்ன ஒரு சாங்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்கல்ல. மிக குறுகிய காலத்தில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு தொழில். அதனால் அது ஒரு வசதியானது. அதனால் சினிமா கலைஞர்கள் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அவர் பேக்ரவுண்டில் வேற ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் விஷால் செய்கிறதுலாம் வந்து சும்மா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரே தவிர, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது மாதிரியோ, பெரிய பின்னணி இருக்கிறது மாதிரியோ, அவருக்கு பெரிய மதிநுட்பம் இருக்கிற மாதிரியோ, அரசியல் ஒரு பெரிய ராஜதந்திரி மாதிரியோ, சினிமாவில் சரியான கதையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உனக்கு கூறுவார் கிடையாது இன்னும். அதனால் இதெல்லாம் சீன் போடுற வேலை தான். ஓகே. பட் இன்னொரு பக்கம் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, தன்னுடைய படங்களை வந்து ரெட்ஜின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. லத்தி படமாகட்டும், மார்க் ஆண்டனி, இந்த 2 படங்களுமே ரிலீஸ் சமயத்தில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நீங்கள் யார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு, சினிமாவே உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி உதயநிதிக்கு அகேன்ஸ்டாக தான் அதை கொஞ்சம் அவர் பேசுன மாதிரி இருந்தது. திடீர்னு இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? உதயநிதியோட ஒரு நேரடியாக பேசக்கூடிய இடத்துல இருக்காரு. ஆமாம், இடத்துல இருக்கிறாரு. கல்லூரியில் ஒன்றா படிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த அளவிற்கு பழகக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒருத்தர் பொது வெளியில் அதை பேசுகிறாருனாலே உள்நோக்கம் கொண்ட ஒரு விஷயம் தான். நான் முதலே குறிப்பிட்டேன் இல்லையா, அண்ணாமலை போன்ற இணக்கமாக இருக்காருன்னு. அந்த விசுவாசத்தை காட்டுவதற்காக உதயநிதி அவங்க சொல்லலாம். அதாவது இன்னைக்கு எல்லா படங்களும் இவர் படத்தை வாங்கிட்டு போய் தான் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து இனிமேல் சம்பாதிக்க போகிறாங்கிறது அல்ல. பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படங்கள் எல்லாம் அவர் எடுக்கவே இல்லை முதல்ல. இன்னொன்று, இப்போ யாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. சினிமா நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கான். இவர் படம் எப்போ வருது அப்படின்னு காத்திருக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. இப்போ மணிரத்னத்துக்கு இருக்கா? இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்கல்ல, மணிரத்னம் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு வியப்பா சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா? பாலா படத்துக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? வணங்கான் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப பேர் காத்திருக்காங்களா? கிடையாது. இப்போ சினிமா என்னவாயிருச்சுன்னா, ஒரு ரொம்ப மலிவான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. 10 டிக்கெட்டு ஃபுல்லாக மாட்டேங்குதுங்க, ஷோ கேன்சலுங்கிறான். இதான் நிலைமை. ஆமாம், சினிமா எப்பொழுதாவது ஓடுற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. எப்பயாவது என்ன திருவிழா வரும், வருஷத்தில் எல்லா நாளும் விசேஷ நாள், பண்டிகை நாள் வராதுல்ல. அந்த மாதிரி சினிமா ஆயிடுச்சு. சினிமா வந்து வாரம் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மாறிடுச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை மரணம் அடைந்துருது பல படங்கள். இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, சனிக்கிழமை வெற்றி விழா கொண்டாடுறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சில பேர் கொண்டாடுறான். இப்போ அதுக்கு மேலே அது ஆயில் கிடையாது, ஈசல் மாதிரி ஆயிடுச்சு. லேசாக ஒரு பறந்து கீழே விழுந்துருன்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. அதுக்குள்ளே வந்து ஒரு போட்டி நடக்கிறது. எத்தனை ஸ்க்ரீன் போடுறோம், 300 ஸ்க்ரீன் போடுறோமா, 1000 ஸ்க்ரீன் போடுறோமா அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அதை இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனங்கள் தான் செய்ய முடியுங்கிற இடம் வந்துருச்சு. ரெட் ஜெயண்ட் இல்லைனாலும் அதுதான் நிலைமை. அதை வேறு நிறுவனங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கான். அதனால் இதை வைத்து தான் ரெட் ஜெயண்ட் வாழப்போகுது. விஷால் படத்தை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ரெட் ஜெயண்ட் இனிமேல் நல்லா வரப்போகுதுங்கிறதுலாம் அது கற்பனை. இதெல்லாம் இது முழுக்க விளம்பர முயற்சி தான். பட் இதுக்கு ரெட் ஜெயண்ட் சைட்லேருந்து எதுவும் பதில் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, அதனால் செய்ய மாட்டாங்க. அதை அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை பார்க்குற வேலை இருக்கிறது. அதுக்கு வேறு வேலைகளில் அவங்க இருக்கிறாங்க. அது ஒரு முறையான நிர்வாக ரீதியான ஆட்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. குறிப்பாக அந்த ட்ரெய்லரில் நீங்கள் சில விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கெட்ட வார்த்தைகள் இதில் இப்போ பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நிறைய முன்னணி நடிகர்கள், லியோ படத்தில் விஜய் அவர்கள் பேசினார், சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் பேசினார், கமல்ஹாசன் அவர்கள், அஜித் அவர்கள் மகாதா படத்துலேயே தான் வந்தது. தொடர்ந்து இந்த முன்னணி நடிகர்களாக இருக்கவங்க இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் பேசினா தான் தங்களுக்கு ஒரு ஸ்டார்டம் கிடைக்கிது, இந்த ஹீரோக்கு இதில் தேவையான விஷயங்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறாங்களா? ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க? குறிப்பாக ட்ரெய்லரில் மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. நல்ல வார்த்தை பேசினாலே மக்கள் கவனிப்பாங்கங்கிற நம்பிக்கை இழந்தவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது மூலமாக தான் நம்மளை கவனிப்பாங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து வீழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு மோசமான வீழ்ச்சியை தான் அது காட்டுது. நடிகர்களுக்கு வந்து தனித்துவம் வேணும். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாணி இருக்கணும், தனித்த முயற்சிகள் இருக்கணும். எல்லாரும் ஒரே பேட்டர்னில் நடிக்கிறாங்க. அப்போ அந்த படங்கள் கவனம் பெறாது. அதனால் ட்ரெய்லரில் கெட்ட வார்த்தை பேசுகிறது மூலமாக ஒரு விவாத பொருளாக அதை மாற்றுறாங்க, பேசு பொருளாக மாற்றுறாங்க. அதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயங்களை, வித்தியாசமான விஷயங்களை, மஞ்சுமல் மாய்ஸ் படங்களில் வந்து என்ன கெட்ட வார்த்தை பேசி யாரையும் கூப்பிட்டு வந்தாங்க? அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் நல்ல படம் எடுத்தால் பார்ப்பாங்க. அதனால் இது வந்து இவங்களுடைய ஒரு தாழ்வு நம்பிக்கை தான், தாழ்வு மனப்பான்மை தான். அதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவிட்டதுக்கு. நன்றி. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550 கம்பிகள்.